சின்ன விதையும் பெரிய மரமும். மன உறுதி கதை. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு மாங்காய் விதை இருந்தது. அந்த விதை மண்ணுக்குள் போடப்பட்டது. மண்ணுக்குள் இருட்டு, வெயில் இல்லை, மழை இல்லை. விதை பயந்தது. என்னை மறந்துட்டாங்களோ, நான் இங்கேயே முடிஞ்சிடுவேனா? அதே மண்ணில் வேறு விதைகள் இருந்தன. அவை சொன்னது, நீ ஏன் இவ்வளவு முயற்சி பண்ற? இங்கேயே இருந்திடலாம். ஆனா அந்த மாங்காய் விதை ஒரு சின்ன முடிவெடுத்தது. இருட்டு இருந்தாலும் நான் மேல நோக்கி வளர முயற்சி பண்ணுவேன். மண்ணு கஷ்டமா இருந்தது. கற்கள் தடுத்தன. தண்ணீர் குறைஞ்சது. ஆனா விதை விடாம முயற்சி பண்ணியது. ஒரு நாள் மண்ணுக்குள்ளிருந்து ஒரு சின்ன முளை வெளியே வந்தது. முளை ஆனந்தப்பட்டு சொன்னது, இந்த இருட்டு இல்லாம இருந்தா நான் இவ்வளவு வலிமையா வளர்ந்திருக்க மாட்டேன். நாட்கள் போனது. முளை செடியாக மாறியது. செடி மரமாக மாறியது. இன்று அந்த மரம் நிழலும் தருது, பழமும் தருது. குழந்தைகளே, நீங்களும் அந்த விதை மாதிரிதான். படிப்பு கஷ்டமாயிருந்தாலும், தோல்வி வந்தாலும், யாராவது சிரிச்சாலும் விடாம முயற்சி பண்ணுங்க. நினைவில் வையுங்கள், கஷ்டம் உங்களை நிறுத்த வரல, உங்களை வளர்க்கதான் வருது. அதுக்கு பேர்தான் மன உறுதி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நல்ல கதைகளை தவற விடாதீங்க. பிடிக்கலன்னா பரவாயில்ல, கமெண்ட் பண்ணி ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்க. உங்க கருத்துதான் எங்களை இன்னும் நல்ல கதைகள் செய்ய ஊக்கப்படுத்தும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.